ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 9. நரகத்தின் கோரக் காட்சிகள். ஏன் இந்த நரகத்தின் வயிற்று பகுதியிலே வாழும் ஆத்துமாக்கள் மற்ற பகுதியிலே வாழும் ஆத்துமாக்களின் வேதனையை காட்டிலும் அதிகம் என்ற வேந்தவாறு இயேசுவோட நடந்தேன். இங்கு நடக்கும் இக்காரியங்கள் எல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் ஆண்டவர் எனக்கு காட்டி விளக்கின எல்லாவற்றையும் அதிக சிரத்தோட வாசகருக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட எழுதுகிறேன். கண்ணுக்கு எட்டிய தொலைவெல்லாம் இந்த செல் அறைகள் வட்டம் வடிப்பு அமையுடன் விரிந்து படர்ந்திருந்தன. ஒவ்வொரு அறையிலும் ஒரே ஒரு ஆத்துமாதான் அடைக்கப்பட்டிருந்தது. திடீரென்று இயேசு ஒரு அறையின் முன் நின்றார். உடனே அவ்வறையிலே வெளிச்சம் பளிச்சிட்டது. அவ்வெளிச்சம் எனக்கென கர்த்தர் உண்டு பண்ணின வெளிச்சம். நான் அவ்வெளிச்சத்தில் மங்கிய நீல நிறத்திலான ஒரு பெண் அசையும் சாய்வு நாற்காலியில் கந்தையால் ஆணோ பொம்மையை இறுக கட்டி பிடித்திருக்க கண்டேன். அவளுடைய உடலிலே புழுக்கள் நெளிந்து அவள் உடலை தின்று கொண்டிருந்தன. மேலும் அவளுடைய மாம்சம் அழுகி கருகிய எலும்புகளில் இருந்து உதறி கொண்டிருந்தது. பின்ன நாற்றமும் அந்த அறையை நிரப்பிற்று. அவளுடைய ஓலம், ஏக்கத்தின் பெருமூச்சு, விடாத அழுகை அந்த அறையை நிரப்பிக் கொண்டு இருப்பதை என்னால் கேட்க முடிந்தது. இந்நிலையிலே, மகளே, இவளும் சாத்தானுக்கு ஊழியம் செய்தவள். இவள் உயிரோடு இருக்கையில் தனது ஆத்துமாவை சாத்தானுக்கு விற்று போட்டாள். பில்லிசூனிய கலை உண்மை. இவள் இக்கலையால் அநேகரை பாவ வழிக்கு இழுத்து சென்றாள். அக்கலையில் ஈடுபடுகிறவர்கள் சாத்தானிடமிருந்து அதிக வல்லமையை பெற்றுக்கொள்கின்றனர். இவள் சாத்தானுக்கு மகிமை செலுத்தினாள். சாத்தாள் இவளை தனது காரியங்களை நடப்பிக்க பயன்படுத்தினார் என்றார் இயேசு கிறிஸ்து. எத்தனை ஆத்துமாக்கள் இவளால் பாழ்கடிக்கப்பட்டனவோ! இந்த எலும்பு உருவம் அந்த கந்த துணியினால் ஆன பொம்மைக்காக அழுதது. அந்த பொம்மை அதனை காப்பாற்றும் என்ற எண்ணம் அதற்கு. இது தனது ரூபத்தை மாய வித்தையால் மாற்றி கொண்டிருந்தது. மேலும் ஆண்டவர் என்னை நோக்கி, இந்த பெண்ணை சாத்தானின் போதகி எப்படி சத்தியமானது உண்மை ஊழியக்காரரால் போதிக்கப்படுகின்றதோ அவ்வண்ணமே பொய்யானது சாத்தானின் வேலையாட்களால் பரப்பப்படுகின்றது. ஒரு நாயத்தின் இரு பக்கங்களையே போல கர்த்தரின் வேலைக்கு எதிராக சாத்தான் தனது கிரியைகளை நடப்பிக்கிறான். இதுதான் அந்தரங்கத்தின் கிரியை. அநேகர் தங்களது ஆத்துமாக்களை சாத்தானின் பொய்யான உடன்படிக்கைகளுக்கு விட்டு போடுகின்றன. சாத்தான் இதனால் கர்த்தரின் வழிகளை கவிழ்த்து போடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் நான் சாத்தானின் ஆட்சியை சிலுவையிலே முறியடித்து வெற்றி சிறந்தேன். மாத்திரமல்ல, இது மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோலையும் நான் பெற்றுக்கொண்டேன். எனவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பெண் இறந்தவுடனே பிசாசுகள் இவளை சாத்தானிடம் கொண்டு வந்தனர். அவள் தனது கோபத்திலே, இப்பிசாசுகளின் மீது எனக்கு அதிகாரம் இருக்க இவைகள் எப்படி என்னை இங்கு கொண்டு வர முடியும்? மேலும் நான் பூமியிலே உனக்காக பல வேலைகளை செய்தேன். நீ எனக்கு தருவேன் என்று சொல்லிய ராஜ்யம் எங்கே என்று சாத்தானை பார்த்து கேட்டாள். இதை கேட்ட சாத்தான் கலகலவென்று சிரித்து கொண்டு, நீ இங்கேயும் எனக்கு ஊழியம் செய்ய போகிறாய் என்று சொல்லி ஒரு வினோதமான வாதைக்கு ஒப்பு கொடுத்தான். திடீரென்று பலமான அறை அந்த பெண் ஆத்துமாவுக்கு கிடைத்தது. பின்பு அவள் அந்த அறைக்கு அழைத்து வரப்பட்டு அடைக்கப்பட்டாள் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு சொன்னார், நான் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன். ஒருவனது கெட்டுப்போவது எனது சித்தம் அன்று. மனந்திரும்பி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதே எனது ஆசை. ஆனால் கேட்டின் வழியை சென்று நரகத்திலே பங்கடைகின்றனர். பரலோகத்துக்கு செல்ல விரும்புகிறவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தராகிய என்னையை விசுவாசிக்க வேண்டும். உண்மையாகவே உன் இருதயத்தை எனக்கு கொடுத்து என் மீது அன்பு கூர்ந்து எனக்கு ஊழியம் செய்வாயானால் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாய். மகளே, நான் காட்டப்போகிற அடுத்த அறை இன்னும் அதிக அதிர்ச்சியை கொடுக்கக்கூடும். ஒவ்வொரு சமயம் நரகத்தின் எல்லா அறைகளுக்கும் நிரம்பும் போது இன்னும் அநேக ஆத்துமாக்கள் உள்ள அடக்க அந்த வயிற்று பகுதி விருந்து கொடுத்து அநேக அறைகளை உருவாக்கும் திறன் படைத்தது என்றார் இயேசு.
நான் உனக்கு காட்டுகிறவைகளையும் நீ கேட்கிற சத்தங்களையும் சபைக்கு எச்சரித்து எழுது. இங்கு வருகின்ற ஆத்துமாக்களின் சிந்தனை எப்போதும் ஓய்வின்றி செயல்படும். இளைப்பாறுதல் இங்கே கிடையவே கிடையாது. பூமியிலே நீ குருடனாய் இருந்தாய், ஆனால் இங்கு நரகத்திலும் நீ குருடனே. ஒரு கை இல்லாதவனாய் இருப்பினும் இங்கும் நீ ஊனனே. எனவே நீ ஆத்துமாக்களை மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைக்க சொல் என்றார் கிறிஸ்து. எனவே அன்பார்ந்த வாசகரே, நீங்கள் எத்தனை பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மீட்பையும், ஆம், இந்த நரகத்துக்கு வராத தப்பும் மீட்பையும் இலவசமாக அவர் தமது சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களுக்காக பெற்றுள்ளார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, மனம் திரும்பி உங்கள் பாவங்களை இயேசுவினிடம் மனத்தாழ்மையோட அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது நிச்சயம். இப்புத்தகத்தை கர்த்தர் காட்டிய படியெல்லாம் எழுத முற்படும் போதெல்லாம் நான் அநேக தடவைகள் நோய்வாய்ப்பட்டது உண்டு. நான் இங்கு எழுதுவதை காட்டிலும் அதிக பயங்கரமான கோரமான காட்சிகளும் நரகத்தில் உண்டு. நீங்கள் இப்பூமியிலே வாழும் நாட்களில் கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பின் அனுபவத்தையும் பரிசுத்த ஆவியின் மூலம் பெற்றிருந்து மரித்தால் உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் நீங்கள் ஒரு பாவியாக இருந்து மரித்தால் பிசாசுகள் வந்து உங்களை சங்கிலியினால் கட்டி நரகத்திலே குழிக்கோ அல்லது இந்த வயிற்று பகுதியில் செல் அறைக்கோ கொண்டு வரும். சில வேளையிலே சாத்தான் முன் நிற்க வேண்டி இருக்கும். நரகத்தில் உங்களுக்கு செய்யப்படும் எந்த காரியமும் உங்கள் ஐம்புலனின் அறிவுக்கு எட்டும். அவைகள் மரிப்பதில்லை. எனவே எப்போதும் உணர்வுகளை எழும்பிக் கொண்டே இருக்கும் இச்சித்திரவாதை நிலை நிற்பதில்லை. கோழி மையம் என்று ஒன்றை குறித்து கிறிஸ்து இயேசு எனக்கு சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. குழிகள் போடப்படும் ஆத்துமாக்கள் இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. வெவ்வேறு விதமான வேதனைகள் ஒவ்வொரு விதமான ஆத்துமாவுக்கு கொடுக்கப்பட்டாலும் எல்லாம் அக்னியினாலே தகிக்கப்படுகின்றன. கோழி மையமாகிய பொழுதுபோக்கு மையம் ஒரு சர்க்கஸ் அரங்கத்தை போல் இருந்தது. இந்த அரங்கத்தின் நடுவில் சாத்தானுக்காக மனமுவந்து ஊழியம் செய்து வந்த ஆத்துமாக்கள் கொண்டு வரப்பட்டன. இவ்வாத்துமாக்கள் பூமியிலே இருந்த நாட்களில் சூனியக்காரராகவும் அஞ்சனம் பார்க்கிறவர்களாகவும் பரியாசக்காரராகவும் மாய வித்தைக்காரரும் சண்டை உண்டு பண்ணுகிறவர்களுமாய் இருந்த சாத்தானின் உதவியால் அநேக ஆத்துமாக்களை விழப்பண்ணின. இந்த ஆத்துமாக்களால் ஏமாற்றப்பட்ட ஆத்துமாக்கள் அரங்கத்தின் ஓரங்களிலும் அறைகளுக்கு கொண்டு வரப்பட்டு அரங்கத்தின் மையத்தில் உள்ள ஆத்துமாக்களை வதிக்க ஒன்றின் பின் ஒன்றாய் அனுப்பப்பட்டன. பாதிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா அரங்கத்தின் நடுவிலே இருந்து ஒரு ஆத்துமாவின் எலும்புகளை தகர்த்து உடைத்து நரகத்தின் பல பகுதியிலே கொண்டு புதைத்தது. இந்த இரண்டு ஆவிகளின் போராட்டம் மிக கொடுமையான அலறல், வேதனையின் ஓலம் அந்த அரங்கம் முழுவதையும் நிரப்பிற்று. இந்த அரங்கத்தில் பார்வையாளராக இருக்கின்ற ஆத்துமாக்கள் அரங்கத்தின் நடுவிலே நிற்கின்ற ஆத்துமாக்களை நோக்கி ஆர்வத்துடன் கற்களை எறிந்து கொண்டிருந்தன. சில ஆத்துமாக்கள் மையத்தில் நின்று ஒரு ஆத்துமாவையே பல் திக்கினால் துண்டு துண்டாக எறிவதை காண முடிந்தது. மனிதனின் நினைவுக்கு அப்பாற்பட்ட பலவித வேதனைகள் இந்த மைதானத்தில் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஆத்துமாக்கள் நித்திய மரணத்தை வேண்டி கதறின. இவ்விதமான வாதைகள் எல்லாம் நடக்க சாத்தான் தான் உத்தரவு கொடுத்திருந்தான். இது சாத்தானின் பொழுதுபோக்கு மையத்தின் செயல்பாடு. அன்பு மகளே, முன்னொரு காலத்தில் நரகத்தின் தெருவுகோலை நான் பெற்று இங்கு அனுப்பப்பட்டு இருந்தேன். என் பிள்ளைகளை நான் வந்து விடுதலை செய்தேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரதேசி நரகத்தின் அருகிலே இருந்தது. இங்கு பார்க்கின்ற சொல்கள் முன்பு பரதேசியில் இருந்தவைகள். இப்போது சாத்தான் இச்சொல்களை தனது கொடுமையான அந்தரங்க செய்கைக்கு பயன்படுத்துகிறார் என்றார் ஆண்டவர். அன்பு வாசகரே, காலம் கடப்பதற்கு முன் மனந்திரும்ப மாட்டீரோ? நிச்சயமாகவே நீங்கள் யாவரும் என் முன் நியாய தீர்ப்பு நாளிலே நிற்க வேண்டியதாய் இருக்கின்றது. நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிர் தெழுந்த பின்பு பரதேசி நரகத்தை விட்டு வெகு தூரம் நகர்த்தப்பட்டு விட்டது. மறுபடியுமாக உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறேன். சாத்தானின் மந்திரங்கமும் பில்லி சூனியமும் மறைந்த ஆத்துமாக்களோட பூமியிலிருந்து தொடர்பு வைத்து பேசுகிறவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்கள் யாவரும் இந்த 17 மைல் உயரமுள்ள ஆழமான நரகத்தின் வயிற்று பகுதியில் உள்ள செல்லில் அடைக்கப்படுவார்கள் என்றார் ஆண்டவர். பின்பு இயேசு, மகளே, மற்றொரு காரியத்தை உனக்கு காட்ட விரும்புகிறேன் என்றார்.
கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நானும் ஆண்டவரும் 17 மைல் உயரமுள்ள வயிற்றின் நடுப்பகுதிக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அங்கு தரித்து நின்றோம். சிறிய நேரத்தெல்லாம் அந்த இடம் முழுவதும் ஒரு விதமான மஞ்சள் நிற வெளிச்சத்தால் நிறைந்திருந்தது. பயத்தால் நிறைந்தவளாய் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு, அன்புள்ள ஆண்டவரே, நாம் ஏன் இங்கு வந்துள்ளோம் என்றேன். நான் சொல்லி முடிப்பதற்குள்ளாக ஒரு பெரிய சூறாவளியுடன் எரிகின்ற அக்கினி அந்த இடத்தை நிரப்பிற்று. சொல் அறைகளில் உள்ள ஆத்துமாக்கள் இவ்வக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டன. ஆனால் நித்திய மரணம் இவ்வாத்துமாக்களுக்காக கிடையாது. எரிகின்ற அக்கினியின் கோரம் அதிகரித்து கொண்டே இருக்க ஆத்துமாக்களின் ஓலமும் அலறலும் என்னுள் அதிக பயத்தை உண்டு பண்ணிற்று. ஆனால் நான் அப்பா இயேசுவை பற்றி இருந்ததினால் இவ்வக்கினி என்னை ஒன்றும் செய்யவில்லை. இந்நிலையிலே எங்கள் இடது பக்கத்திலிருந்து ஒரு பயங்கரமா சபதம் எழும்ப கேட்டோம். இங்கு சாத்தான் தனது முதுகு பாகத்தை என் பக்கமாக காட்டிக்கொண்டு நின்றிருந்தான். நாங்கள் கண்ட அக்கினியை அனுப்பினது சாத்தானே, ஆனால் அதில் அவன் கருகவில்லை. இந்த எரிபந்த அக்கினியினால் செல் அறைகளின் அங்கும் இங்குமாக ஓடி தங்களை காத்து கொள்கின்ற ஆத்துமாக்கள் எழும்பும் ஓலத்தின் சாத்தான் இன்பம் கண்டு கொண்டிருந்தான். மகளே, துன்மார்க்கமும் அசுத்தமும் சாத்தானின் உணவு. ஆத்துமாக்களின் வேதனை பாடுகளே அவனது மகிமை. இவற்றிலிருந்து எல்லாம் சாத்தான் தனது வல்லமையை பெற்றுக்கொள்கிறார் என்றார் இயேசு. ஆஹாஹா ஹாஹாஹா என்ற அதிபயங்கரமான சாத்தானின் சிரிப்பு நரகம் முழுவதையும் நிரப்பிற்று. பின்னாற்றமும் அவற்றின் புகையும் மேலே எழும்ப சாத்தான் பலத்த சத்தமாய், இங்கிருக்கிற ஆத்துமாக்களே, என்னை ஆராதியுங்கள், இல்லாவிடில் உங்களை கேலி மையத்துக்கு அனுப்ப வேண்டியதாய் இருக்கும் என்று அறிவித்து கொண்டே சிரித்தான். உடனே வேண்டாம், தயவு செய்து வேண்டாம், நாங்கள் உன்னை வழிபடுவோம் என்று சொல்லி எல்லா ஆத்துமாக்களும் சாத்தானை ஆராதிக்க தொடங்கின. எவ்வளவுக்கு எவ்வளோ அவைகள் ஆராதிக்கினவோ அவ்வளவுக்கு எவ்வளோ சாத்தானின் ஆராதனை தாகமும் சுய மேன்மையும் மேலிட்டது. ஆராதனையின் சபதம் நரகத்தை நிரப்பிற்று. மகளே, இந்த அறைகளில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் பூமியில் இருந்த நாட்களில் உண்மையான சத்தியத்தை குறித்து கேள்விப்பட்டவர்கள். அநேக முறைகள் எனது ரட்சிப்பை இவர்களுக்கு நான் அறிவித்தேன், கொடுத்தேன். எனது ஆவியினால் இவர்களை என் பக்கமாய் பலமுறை இழுத்து கொண்டேன். ஆனால் அவ்வேளைகளிலே இவர்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை, என் அண்டை வரவில்லை என்று ஆண்டவர் இயேசு என்னிடம் சொல்லி கொண்டு இருக்கும்போதே சாத்தான், ஏய் கவனியுங்கள், இதுதான் உங்கள் ராஜ்யம், இதுதான் உங்களுக்கென்று நியாயமிக்கப்பட்ட நித்திய ராஜ்யம். என்னுடைய ராஜ்யம் பூமியிலும் பூமியின் கீழே வியப்பித்திருக்கின்றது என்று சத்தமிட்டு சொல் கேட்டேன். மேலும் நித்திய காலமாய் இங்குதான் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி சாத்தான் சிரிக்க ஒவ்வொரு அறையிலிருந்து வருத்தத்தின் ஓலம் எழும்பிற்று. இயேசு என்னிடம் பேசி சொன்னது, எனது ரட்சிப்பு இலவசம். விருப்பமுள்ள எவனும் என் அண்டை வந்து இலவசமாக இதனை பெற்று இந்த எரி நரகத்துக்கு விலகி தப்பலாம். நான் அவனை புறம்போ தள்ளுவதில்லை. நீ ஒரு சூனியக்காரனாகவோ அல்லது சாத்தானுடைய எழுத்து மூலம் உடன்படிக்கை செய்து கொண்டவனாகவோ அல்லது கொண்டவளாகவோ இருந்தாலும் நீ என்னண்டை வா, நான் உன்னை சாத்தானின் பிடிக்கு தப்புவிப்பேன். உன்மீது சுமத்தப்பட்ட சாபத்தை நீக்கி இந்த எரி நரகத்துக்கு வராது காப்பேன். உன் இருதயத்தை எனக்கு கொடு, நான் உன் சரீரத்தையும் ஆத்துமாவையும் விடுவிக்கட்டும் என்றார்.